அனைவருக்கும் வணக்கம். லால்குடி சட்டமன்ற தொகுதியில் லீமா ரோஸுக்கு வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க அந்த 25,000 டோக்கன் கொடுத்தது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயமாக லால்குடி சட்டமன்ற தொகுதியில் லீமா ரோஸ் தான் வெற்றி பெற வேண்டிய வேட்பாளர். லீமா ரோஸ் மேலே 1000 விமர்சனம் இருக்கலாம். லாட்ரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தரப்பு அவங்கள பல்வேறு வழக்கு, கேரளாவில் வழக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் லால்குடி சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் நேரு பண்ணிட்டாரு. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வேட்பாளரை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் லீமா ரோஸை போய் யாராவது பார்க்கணும்னா அங்கே தின்னக்குளம் சிவகுமார், அங்கே முக்கியமான நிர்வாகிகள் இவங்களை தாண்டி உள்ளே அங்கே போக முடியாது. ஒரு லாக் பண்ணிட்டாங்க. அப்போ அதனாலேயும் கொஞ்சம் அப்போ இவங்க ஜெயிச்சுட்டா இவங்களுடைய கை உயருமோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வர்றாங்க. அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, நாம் யாருக்கான வெற்றி வாய்ப்பை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்க போகுது? ஒரே குழப்பம். இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணமானவர் யார்? நேரு. இந்த நேரை தான் சொல்லணுங்க. அந்த நேரு தாங்க அந்த மாதிரி பண்ணிட்டார். சவுந்தரபாண்டியனுக்கே சீட்டு கொடுத்துருந்தா அசால்ட்டாக எந்த செலவுமே பண்ணாமல் சவுந்தரபாண்டியன் ஜெயிச்சிருப்பாருங்க. ஏன்னா சவுந்தரபாண்டியனுக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருந்திருக்கு, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு காலையில் கிளம்புவார். தண்ணி வசதி இல்லையா, என்ன வசதி இல்லை, அடாவடி கிடையாது. நல்ல மனுஷன். 4 தடவை வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் எங்கே 5ஆவது தடவையும் வெற்றி பெற்றால் லால்குடி சவுந்தரபாண்டியனுக்கு எதுவும் செலவு வச்சுருவாங்களோன்னு நேருக்கு ஒரு பயம் ஏற்பட்டு போச்சு. ஆனால் லீமா ரோஸை தவிர அதிமுகவில் வேறு யார் போட்டியிட்டு இருந்தாலும் மகத்தான வெற்றி பெற்றிருந்திருப்பார்கள். இதில் எனக்கு தெரிஞ்சு சவுந்தரபாண்டியனுக்கு சீட்டு இல்லை அப்படின்னா அதிமுகவில் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய குமார் அவர்கள் லால்குடி தொகுதியை தேர்வு பண்ணியிருக்கணும். திருவெரும்பூர் தொகுதி என்பது விஷப்பரிச்சை தான். ஏன்னா அங்கே தொழிற்சங்க ஓட்டு, அங்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட தந்திரம் மந்திரம் பணம் கொடுத்து விலைக்கு வாங்குறது, அது 2016 பல்வேறு வேலைகளை பண்ணார். அதிமுக சார்ந்தவர்கள் ஒற்றுமையாக அங்கே வேலை பார்க்கல, எப்போதுமே பார்க்க மாட்டாங்கங்கிற ஒரு கெட்ட பேர் இருந்தாலும் நவல்பட்டு விஜய் அங்கே நிற்கிறதுனால ஓட்டுக்களை பிரிப்பார். இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னாலும் கூட அது இன்றளவுக்கும் பெரிய அளவுக்கு சொல்ல முடியல. நம்ம பொய்யா ஒரு செய்தியை சொல்ல முடியாது. துறையூரில் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி. மண்ணச்சனூரில் இழுபறியாக வந்தாவது பரதன் வெற்றி பெற்று விடுவார். ஏன்னா ஒரு புரட்சி ஏற்பட்டு போச்சு, மௌன புரட்சி ஏற்பட்டு போச்சு, கிட்னி பிரச்சனை இருக்குது. சிந்துஜாங்கிற பெண்மணி திமுககாரவங்க டோக்கன் கொடுத்ததில் அந்த பெண் இறந்து போயிட்டாங்க. அதனாலே ஓட்டு திமுக குறைவாக இருக்குது. அதனால் ஆர்வி பரதன் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா நம்மளும் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறோம், உள்ள நிலவரம் தெரியும். ஆனால் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் அங்கு நிச்சயமாக ஒரு சிக்கல் இருக்குது. அவர் தேர்வு செய்திருக்க வேண்டிய தொகுதி லால்குடி தொகுதியை தேர்வு பண்ணியிருக்கணும், இல்லைன்னா மணப்பாறையை தான் சீட்டு கொடுக்க விடாமல் விஜயபாஸ்கர் மூலிமா பல்வேறு சதித்திட்டங்களை திட்டி குமாருக்கு சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க. குமார் தேர்வு செய்திருக்க வேண்டிய தொகுதி ஒன்று மணப்பாறை, இல்லைனா லால்குடி. இந்த 2 தொகுதியில் ஏதாவது ஒன்று மார்க் பண்ணியிருக்கும். இல்லைனா திருச்சி மேற்கில் போட்டிட்டால் தமிழ்நாடுக்குள்ளே ஒரு ரீச்சாக இருந்திருப்பார். ஒரு நேருவை எதிர்த்து போட்டி போட்டார்னு ஒரு இது இருக்கும். இன்னும் வலுவான ஒரு கல்லர் போட்டிகிட்டு இருந்தால், அதுவும் ரெட்டலை சின்னத்தில் போட்டிகிட்டு இருந்தால் நேருக்கு தூக்கமே இருந்திருக்காது. அப்படியான ஒரு சூழல் இருக்குது. இப்போ லால்குடி சட்டமன்ற தொகுதியில் மக்கள் குழப்பமாக இருக்காங்க. லால்குடியில் நிச்சயமாக லீமா ரோஸு எந்த பணத்தையோ கொடுக்குறாங்க, லாட்ரி பணமோ ஏதோ ஒரு பணம் கொடுக்குறாங்க, வாங்கிக்குவோம். அவங்களுக்கு ஓட்டு போடுவோமானா ஓட்டு போடுறதுக்கு மக்கள் மனநிலைமையில் இருக்காங்க. ஆனால் இவங்க ஓட்டு போட்டால் அங்கே தின்னக்குளம் சிவகுமார், தர்மதுரை இவங்க கை தான் உயரும். அப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி லீமா ரோஸுக்கு முத்திரையர் ஓட்டு கிடைப்பதில் சிக்கல். 30,000 ஓட்டு இருக்குது. 30,000 ஓட்டில் ஒரு 10,000 ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா அந்த 30,000 ஓட்டை தான் குப்பா கிருஷ்ணனும் பிரிக்கிறாரு. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 2,000 ஓட்டு இருக்குது. அப்போ நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அங்கே கொஞ்சம் பணம் கொடுத்து கொஞ்சம் ஓரளவு ஓட்டுக்கு சும்மா ஒரு 500 ரூபா கூட கொடுத்தா போதும். ஒரு 1,00,000 ஒரு 70,000 ஓட்டுக்கு 500 ரூபா அங்கே ரிமனியில் பணம் ரெடி பண்ணினா ஜெயிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு பணம் கொடுக்காமையே ஓட்டு வங்கி 2ஆம் இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ முதல் இடத்துக்கு யார் வர்றது? சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக பாரிவள்ளல் ஜெயிக்க போகிறாரா அல்லது லீமா ரோஸ் ஜெயிக்க போகிறாரா அப்படின்னா லீமா ரோஸ் என்னை பொறுத்தவரையிலையும் ஜெயிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி அவங்க லாட்ரி பணங்க, லாட்ரிங்கிறீங்கள, இங்கே யார் ஊழல் பண்ணாத அரசியல்வாதி யார் சொல்லுங்கள் பார்ப்போம். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சின்னத்துறை கூட அவர் ஜெயித்த பிறகு ஒரு சாராய ஃபேக்ட்ரியிலேருந்து கார் வருது. அப்போ எப்படியா இவங்கள்ட்ட இருக்கிற பணத்தையாவது மக்கள் சாப்பிடணும்ல, சாப்பிட்டு போட்டோம். அப்போ லீமா ரோஸை ஜெயிக்க வைங்க.
லால்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்கிறேன், நேருவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் லீமா ரோஸை ஜெயிக்க வைங்க. இதுதான் ஒரே வழி. கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா தொகுதியை வந்து தத்தெடுத்து உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து தின்னக்குளம் சிவகுமாரோ தர்மதுரையோ வேறு யாரும் வந்து பெரிய அளவுக்கு ஆதிக்கம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்க முடியாது. அவங்க ஒன்றிய செயலங்க, அவங்களுக்கு உண்டான வேலை அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க அதில் போய் தின்னக்குளம் சிவகுமார் இவங்கெல்லாம் வந்து தர்மதுரை சூப்பர் நடேசன் இவங்கெல்லாம் போய் லீமா ரோஸை வந்து அதிகாரம் பண்ணிட முடியாது. அதனால் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை லீமா ரோஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவங்க நிறைய பணம் பெங்காலி இன்னும் பல்வேறு நாடுகளில் வச்சுருக்காங்க. எந்த ஒரு கோயில் திருவிழா விசேஷம்னாலும் 5-5 லட்ச ரூபா பணம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதனால் லீமா ரோஸை வெற்றி பெற வைங்க. பாரி வள்ளல்ங்கிறது சித்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தவிர எதுவுமே கிடையாது. நேருவினுடைய அந்த எண்ணங்களை, தீய எண்ணங்களை அடக்கணும் ஒடுக்கணும்னா லீமா ரோஸை வெற்றி பெற வைப்பதை தவிர வேறு வழி இல்லை. லால்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய உடையார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 70,000 பேர் இருக்கீங்க. அந்த 70,000 பேரில் 40,000 பேர் லீமா ரோஸுக்கு ஓட்டு போடுங்க. லீமா ரோஸை இதுவரையும் நான் போய் பார்த்தது இல்லைங்க. உடனே சொல்லிடாதீங்க லகரம் ஆசிரியர் ரெங்கராஜ் பன்னண்டார் போய் லீமா ரோஸை போய் பார்த்தாங்க அப்படி இப்படின்னு எதுவும் அவங்கள்ட்ட பணம் வாங்கினாங்களா. நான் இதுவரையிலும் போய் பார்த்ததில்லை. எந்த வேட்பாளரையும் இதுவரையிலும் இனிக்கு வைரராஜ் ஒருத்தரை பார்த்துருக்கேங்க. அடுத்து சரோஜா, துறையூர் சரோஜா, அவங்க எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க, வாங்க எங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட்டாக செய்தியை பண்ணி கொடுங்க, நீங்கள் வந்து ராசியானவர் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் நம்ம போய் பார்க்குமே. இந்த 2 வேட்பாளர் தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம சந்திச்சிருக்கோம். அடுத்து இளம்பை தமிழ்ச்செல்வன் பெரம்பலூர், அவர் இந்த 3 பேர்த்தை தான் நான் பார்த்துருக்கேன், வேறு யாரையுமே பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இறங்கி சப்போர்ட் பண்ணுங்கள் ராசியானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம போகிறோம். அதனால் வந்து லீமா ரோஸை இதுவரையும் நான் சந்தித்ததில்லை, பார்த்ததில்லை. லீமா ரோஸு அவருக்கு பெங்காலிலெல்லாம் பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குது. லால்குடி சட்டமன்ற தொகுதியில் லீமா ரோஸை வெற்றி பெற வைங்க. ஒவ்வொரு கிராம கோவில் திருவிழாவுக்கு கண்டிப்பாக 5 லட்சம் பணம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் கிரிக்கெட்டு, கபடி, போக்குவரத்து ஏதாவதுன்னா 2 லட்சம் 3 லட்சம் காசு கொடுப்பாங்க. நீங்கள் பாரி விளையாட்டெல்லாம் போய் ஒரு கிரிக்கெட் வச்சுருக்கங்க 50,000 பணம் கொடுங்கன்னா 5,000 ரூபா கொடுப்பாரு. வாய்ப்பே இல்லை. என்ன எல்லா நேரத்துலையும் நேர் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. தேர்தலுக்கு அப்புறம் நேர் ஜெயிலுக்கு போகிறா என்னங்கிறதே தெரியாது, பெரிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரில் அடிக்கும். துறையூர் ஸ்டாலின் குமாருக்கு எம்எல்ஏவுக்கு சீட் இல்லாமல் பண்ணிட்டார் நேரு. திருவரங்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏவர்களுக்கு சீட் இல்லாமல் நேரு பண்ணிட்டார். காடுவெட்டி தியாகராஜன் முசிறி எம்எல்ஏவுக்கு சீட் இல்லாமல் பண்ணிட்டார். சவுந்தரபாணி லால்குடி எம்எல்ஏவுக்கு இது மாதிரி 4 பேர்த்த பழி வாங்கியா இருக்காரு. அதுக்கு முன்னாடி பெரியசாமியை பழி வாங்கியிருக்காரு, கேஎன் சேரனை பழி வாங்கியிருக்காரு, தர்மலிங்க தாத்தா பழி வாங்கியிருக்காரு, தெய்வத்திரு வனத்துறை அமைச்சர் செல்வராஜ் அவர்கள் பழி வாங்கியிருக்காரு. இத்தனை பேர்த்த பழி வாங்குகிற ஒருத்தரை திருச்சி மேற்கு தொகுதியில் ஒரு ரெட்டலை சின்னம் உள்ள ஒருத்தர் குமார் அவர்கள் போட்டிக்கிட்டு இருந்தால் பலமே வேறு மாதிரி இருந்திருக்கும், நேரு தோற்றுருந்துருப்பார். இப்போ ராஜசேகரன் கடுமையாக போட்டி போடுறார், நேரை திட்டுறது மட்டுமே இங்கே வந்து இன்பமாக தராது. தோக்கடிக்கிறதுக்கு எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும். அதிமுக மாவட்ட செயலர் சீனிவாசன் ஒரு பக்கம் இழுத்துட்டு ஓடுறாரு, பகுதி செயலரை வேலை பார்க்க விடுறதில்ல. இப்படியான போக்கு இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் சிக்கல் இருக்குது, இழுபறியாக இருக்கும். ஆனால் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் லீமா ரோஸை வெற்றி பெற வைங்கள். அப்படி லீமா ரோஸை நீங்கள் வெற்றி பெற வச்சிங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஊராட்சிக்கும் என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவையோ சொந்த கைகாசு போட்டே செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால் லாட்ரி பணம் அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, யார் அரசியல்வாதிகள், யார் ஊழல் செய்யாத அரசியல்வாதி யார் அமைச்சர்களில் சொல்லுங்கள் பார்ப்போம். மாசேகர் ஊழல் பண்ணலையா? சுப்பிரமணி ஊழல் பண்ணலையா? வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஊழல் பண்ணலையா? MRK பன்னீர்செல்வம் ஊழல் பண்ணலையா? பெரியசாமி ஊழல் பண்ணலையா? யார் ஊழல் பண்ணலை சொல்லுங்கள் அமைச்சர்களில்? நேரு செய்யாத ஊழலாங்க யாருமே செஞ்சுட்டாங்க. கோடிக்கணக்கான ரூபா கொண்டு போய் வெளிநாடுகளில் பதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஏதாவது லால்குடி தொகுதிக்கு ஏதாவது செஞ்சுருக்காரா பெரிய அளவுக்கு அவர் கை காசு போட்டு? அதனால் லீமா ரோஸை வெற்றி பெற செய்யுங்க. கண்டிப்பாக லால்குடி சட்டமன்ற தொகுதியை தத்தெடுத்து அந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்க ஜெயித்த பிறகு அவங்கள போய் நான் பார்க்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. அவங்கள்ட்ட நான் விருப்பப்படி நான் கேட்கலாம், அம்மா எங்களுடைய சேனலுக்கு இந்த வளர்ச்சிக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க, ஒரு கேமரா வாங்கி கொடுங்க, உங்களால் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. ஜெயித்த பிறகு கேளுங்க, கண்டிப்பாக லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு தேவையான அத்தனையும் செய்து கொடுப்பார்கள். லால்குடி சட்டமன்ற தொகுதியில் லீமா ரோஸை வெற்றி பெறுவீங்க. அப்போ தான் நேரு வந்து இந்த 4 பேர்த்தெல்லாம் பழி வாங்கினார்ல, அதுக்கு பரிகாரமாக இருக்கும். நேரு வந்து லால்குடி, முசிறி, துறையூர், திருவரங்கம் அந்த 4 சட்டமன்ற தொகுதியில் நல்லா செயல்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு சீட் இல்லாமல் பண்ணிட்டார்ல, அந்த 4 தொகுதியில் அதிமுகவை வெற்றி பெற வைங்க அப்படிங்கிறது தான் தமிழ்குடி சாதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நிச்சயமாக லீமா ரோஸுக்கு வெற்றி கிடைக்கும்.
துறையூரில் சரோஜா வெற்றி பெறுவாங்க, மண்ணச்சநல்லூரில் ஆர்வி பரதன் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார், முசிறியில் யோகநாதன் வெற்றி பெறுவார், திருவரங்கத்தில் மனோகரன் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு பெருத்த நம்பிக்கை இருக்குது. நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.